ஹிஸ்ட்ரி ப்ரீவியஸ் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். ஹரப்பன் நாகரிகத்தின் தடயங்களை முதலில் கண்டறிந்த அறிஞர் யார் அப்படின்னா கன்னிங்காம். ஓகேவா, யார்? கன்னிங்காம். இவர் தான் ஹரப்பா நாகரிகத்தோட தடயங்களை முதல்ல கண்டுபிடிச்சிருப்பாரு. கீழ்காண்பனவற்றுள் இல்துமிஷை பற்றி கூறும் சரியான கூற்று என்னன்னு கேட்குறாங்க. இவர் குத்புதீன் ஐபக்கோட அடிமையாக இருந்தவர். கரெக்டு. சில்லி இலாஹியை தோற்றுவித்தார். ஸோ அதுவும் கரெக்ட் தான். குதுப் மினாரோட முக்கிய பகுதி சில்லி இகாலி, ஸோ அது வந்து தப்பு. ஓகேவா, ஸோ அது தப்பு. குதுப் மினாரோட முக்கிய பகுதிகளை கட்டினார் அப்படிங்கிறது கரெக்டு. குதுப் மினாரை கட்ட ஸ்டார்ட் பண்ணது வந்து குத்புதீன் ஐபக். இவர் வந்து கட்டி முடிச்சிருப்பார். ஓகே, ஸோ 1 and 3 கரெக்டு. தாரிக்-இ ஷெர்ஷா என்ற நூலினை எழுதியவர் யார் அப்படின்னா அப்பாஸ் கான் ஷெர்வானி. அப்பாஸ் கான் ஷெர்வானி. வேசர பாணி கட்டடக்கலையை இப்படியும் அழைக்கலாம் அப்படின்னா சாளுக்கியர் பாணி. ஸோ சாளுக்கியர் பாணியை வேசர பாணி அப்படின்னு சொல்லுவாங்க. 4 உன்னத உண்மைகளால் வழங்கப்பட்ட பௌத்த மதத்தின் அடிப்படை கோட்பாடுகளில் சேராதது எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ துன்பத்திற்கான காரணம், துக்கத்தின் முடிவு, இது மூணுமே வந்து பௌத்த மதத்தோட அடிப்படை கோட்பாடு. என்ன சொல்லுவாங்க? ஆசையே துன்பத்திற்கு காரணம்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதில் இல்லாதது என்னன்னா இம்மார்டாலிட்டி ஆஃப் சோல், இறப்பற்ற ஆன்மா அப்படிங்கிறது தான். யாருடைய வழிகாட்டுதலின்படி மொஹஞ்சதாரோ மற்றும் ஹரப்பாவில் அகழ்வாராய்ச்சி செய்யப்பட்டது அப்படின்னா சர் ஜே மார்ஷல். ஓகேவா, ஜான் மார்ஷல். அவரால் தான் வந்து மொஹஞ்சதாரோலையும் ஹரப்பாவிலையும் அகழ்வாராய்ச்சி செஞ்சுருப்பாங்க. இந்தியாவில் மியூசியம் ஆன் வீல்ஸ் அது வந்து அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 1965. சீன அவைக்கு முதலில் தூதுக்குழுவை அனுப்பிய சோழ மன்னனின் பெயர் என்னன்னா முதலாம் ராஜேந்திரன். யாரு? ராஜேந்திரன். சுல்தானிய ஆட்சி காலத்தில் சில்வர் டங்கா, காப்பர் ஜிட்டால் ஆகிய 2 நாணயங்களையும் அறிமுகப்படுத்திய சுல்தானோட பெயர் என்னன்னா இல்துமிஷ். ஓகேவா, ஸோ இல்துமிஷ் தான் இந்த டங்கா ஜிட்டால் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பார். தசபோதா யாரால் எழுதப்பட்டது அப்படின்னா ராம்தாஸால் எழுதப்பட்டது. தசபோதா எழுதினது யார்? ராம்தாஸ். ஸோ ராம்தாஸ் வந்து யார்? நம்ம சிவாஜி இருக்கார் இல்லையா? ஸோ அவர் தான் அந்த குருவாக ஏற்றுக்கிட்டு இருந்திருப்பார். சிவாஜியின் ஆன்மீக குருவாக இருந்தவர் பெயர் ராம்தாஸ். ஸோ இப்போ தான் சொன்னேன் இல்லையா? பாமினி சாம்ராஜ்யமும் விஜயநகர பேரரசும் அடிக்கடி டேஷ் நிலப்பகுதிக்காக மோதிக்கொண்டன அப்படின்னா ரைச்சூர் தோவாப். பாமினி சுல்தானை சேர்ந்த 3ஆம் முகமது ஷாவின் அமைச்சராக இருந்தவர் முகமது கவான். ஸோ முகமது கவான். சிக்கந்தர் இசானி என்ற பட்டத்தை கொண்ட டெல்லி சுல்தான் யார்னா அலாதீன் கில்ஜி. ஓகேவா, அலாதீன் கில்ஜி தான் சிக்கந்தர் இசானி அப்படிங்கிற டைட்டில் வந்து வச்சுருப்பார். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் மேட்சிங்ஸ். ஹரப்பா பஞ்சாபில் இருக்குது, மொஹஞ்சதாரோ சிந்தில் இருக்குது, காலிபங்கன் ராஜஸ்தான், லோத்தல் குஜராத். 3142 தான் ஆன்சர். கம்ரான் அஸ்காரி ஹிண்டல் ஆர் பிரதர்ஸ் ஆஃப். ஸோ கம்ரான் அஸ்காரி ஹிண்டல் எல்லாம் யாரோட பிரதர்ஸ்? ஹுமாயூனோட பிரதர்ஸ். ஸோ பாபரோட பசங்க. Which of the following inscriptions describes the victories of புலிகேசி II? ஸோ புலிகேசி II அவரோட வெற்றிகளை எல்லாம் டிஸ்கிரைப் பண்ணுற அந்த இன்ஸ்கிரிப்ஷன் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஐஹாலே இன்ஸ்கிரிப்ஷன். டேஷ் வாஸ் த ஜெயின் நேம் ஆஃப் அப்பர். அப்பரோட சமண மத நேம் என்ன அப்படின்னா தர்மசேனர். எந்த கொள்கை டெல்லி சுல்தானியரின் மைய அதிகாரத்தை வலுவிழக்க வைத்தது அப்படின்னா ஜாகிர் நில மானிய முறை. ஜாகிர் சிஸ்டம் தான் வந்து டெல்லி சுல்தானியரோட மைய அதிகாரத்தை வலுவிழக்க வச்சது. டெல்லி சுல்தானிய மன்னர்களில் காஷ்மீரின் அக்பர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டது யாருன்னா ஜியாவுதீன் அபிதீன் அப்படிங்கிறவர் தான் காஷ்மீரோட அக்பர்னு சொல்லி அழைக்கப்பட்டார். ஓகே, ஜியாவுதீன் அபின் காஷ்மீரோட அக்பர். 1707 அவுரங்கசீப் இறப்பிற்கு பின்னர் அரியணை ஏறியவர் யார்னா பகதூர் ஷா ஒன். த இந்தோ சுமேரியன் சீல்ஸ் டெசிபர்ட் அப்படிங்கிற நூலோட ஆசிரியர் யார்? லாரன்ஸ் வேடல். ஹரப்பா முத்திரைகளில் காணப்படும் முத்திரைகள் என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்க, என்னென்ன பிக்சர்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. ரினோசரஸ் நீர் யானைகள் இருக்கும், புலிகள் இருக்கும், ஒட்டகம் இருக்கும். 4மே வந்து அதில் இடம்பெற்றிருந்துச்சு. கீழே குறிப்பிடப்படவற்றுள் குருநானக் குறித்த தவறான ஒன்றை தேர்ந்தெடுக்கவும் சொல்கிறாங்க. குருநானக் வந்து ஒருவனே தேவன் என்ற கருத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தார். கரெக்டு. குருநானக் கர்மாவை நம்பினார். குருநானக் சாதி முறையை எதிர்த்தார். அது கரெக்டு. குருநானக் குரான் மீதும் வேதங்கள் மீதும் நம்பிக்கை வைத்திருந்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து தப்பு. ஓகேவா.
பின்வருவனவற்றில் எந்த கல்வெட்டில் தங்கம் இந்தியாவிலிருந்து கொண்டு வரப்பட்டு அலங்காரத்திற்காக பயன்படுத்தப்பட்டது என குறிப்பிடுகிறது அப்படின்னா சால்டியன் கல்வெட்டு. என்ன கல்வெட்டு? சால்டியன் கல்வெட்டு. ஸோ இந்த கல்வெட்டில் தான் தங்கம் இந்தியாவிலேருந்து கொண்டு வரப்பட்ட அலங்காரத்திற்காக பயன்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லுது. ஒருவர் வாரிசு இல்லாமல் இறந்துவிட்டால் அவருடைய சொத்துக்கள் அனைத்தையும் பள்ளி கல்லூரிகளின் வளர்ச்சிக்கு பயன்படுத்த வேண்டும் என்று யார் உத்தரவிட்டார்? ஜஹாங்கீர். யார் சொன்னார்? ஜஹாங்கீர் தான் சொன்னார். ஒருத்தர் வாரிசு இல்லாமல் இறந்துட்டாங்கன்னா அவங்க சொத்து எல்லாத்தையும் பள்ளிக்கும் கல்லூரிகளுக்கும் கொடுத்துடணும் அப்படின்னு, வளர்ச்சிக்கு பயன்படுத்தணும்னு. ஜஹாங்கீர். உலக அமைதியை குறிக்கும் சுல்லி குல் அப்படிங்கிற கருத்தை அறிமுகப்படுத்தியவர் அக்பர். டேஷ் ஓர் உயர்ந்த மேடை மீது நன்கு திட்டமிட்டு கட்டப்பட்ட நகரம்னா மொஹஞ்சதாரோ. பின்வருவனவற்றுள் எது சரியாக பொருத்தப்பட்டுள்ளது? ஸோ ஹொய்சாலர் தேவகிரி சொல்லியிருக்காங்க, தப்பு. ஹொய்சாலருக்கு துவாரசமுத்ரா வரும், யாதவாஸ் தான் தேவகிரி வரும். காக்கத்தியாஸ் வாராங்கல், அது கரெக்டு. பல்லவாஸ் மதுரை கிடையாது, காஞ்சிபுரம். ஸோ 3 மட்டும்தான் கரெக்டாக பொருந்தி இருக்கு. தவறான பொருத்தங்களை தேர்ந்தெடுக்கவும். குத்புதீன் ஐபக் லக்பாக்ஷா, ஸோ தப்பு. ஓகேவா. அது கரெக்டு. குத்புதீன் ஆக்சுவலாக தவறானதை தான் தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. இல்துமிஷ் மாலிக் காஃபூர், ஸோ அது தப்பு. முகமது பின் துக்ளக் அடையாள நாணயம் கரெக்டு. ஃபெரோஷா துக்ளக் 40 குழு, ஸோ அது தப்பு. ஸோ 2 and 4 தான் தப்பு. ஓகேவா. ஆப்கானியர்களுக்கு எதிராக பாபர் மேற்கொண்ட இறுதி போர் காக்ரா போர். ஓகே. டேஷில் காசக்குடி செப்பேடுகளின் அபராதங்களை பற்றிய குறிப்புகள் காணப்படுகிறதுனா நந்திவர்மனோட காசக்குடி செப்பேடுகள். ஸோ காசக்குடி செப்பேடுகள் யாரோடது? நந்திவர்மனோடது. சோழர் காலம் பாறை சிற்பங்களுக்கு பெயர் பெற்றது, தப்பு. பல்லவர் காலம் விமானங்களுக்கு பெயர் பெற்றது, இதுவும் தப்பு. இரண்டுமே தவறு. தென்னிந்திய கோவிலின் கட்டிடக்கலை சிற்பம் அப்படிங்கிறத எழுதினது யாருன்னா கிறிஸ்பின் பிரான்ஃபுட். யார்? கிறிஸ்பின் பிரான்ஃபுட் அப்படிங்கிறவர் தான் ஆர்கிடெக்சர் ஸ்கல்ப்சர்ஸ் ஆஃப் த சவுத் இந்தியன் டெம்பிள் அப்படிங்கிற புக்கு எழுதினவர். சிவகிரி கோட்டை தாக்குதல் மற்றும் தற்காப்பு நடவடிக்கைகளுக்கு பாதுகாப்பானதாக இருந்தது. மேற்கு தொடர்ச்சி அடிவாரத்தில் வலுவான அரண்களோடு அது அமைக்கப்பட்டிருந்தது. ஸோ 2மே கரெக்டு. அதுக்கான விளக்கம் தான் அதுவும். தவறான கூற்றினை தேர்வு செய்க. வேலு நாச்சியார் ராமநாதபுரம் அரசரான செல்லமுத்து சேதுபதியின் மகள் ஆவார். ஸோ இது கரெக்டு. விஜயநகரத்தில் அறிமுகமான தங்க நாணயம் பக்கோடா, இதுவும் கரெக்டு. மருது சகோதரர்கள் 1801 திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை வெளியிட்டனர், கரெக்டு. 1761 மே 16வது நாள் பூலித்தேவரின் முக்கியமான 3 கோட்டையான நெற்கட்டும் செவல், ராமநாதபுரம், சாத்தூர் மருது சகோதரர் வசமாயினன்னு சொல்லியிருக்காங்க, தப்பு. ஓகேவா. ஸோ 4 தான் தப்பு. இந்திய தேசிய இராணுவத்தில் ஜான்சி ராணி படைப்பிரிவினை தலைமை தாங்கியவர் யாருன்னா டாக்டர் லக்ஷ்மி. சங்க புலவர்களையும் இலக்கியங்களையும் ஆதரித்தவர்கள் பாண்டியர்கள். குப்த சகாப்தத்தை தோற்றுவித்தவர் யார்? முதலாம் சந்திரகுப்தர். ஸோ அவர் தான் அந்த பெரிய டைனாஸ்டி அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணி வச்சுருப்பார். 3ஆம் பானிபட் போருக்கு பின் மராட்டிய சிம்மாசனத்தில் அமர்ந்தவர் யார்? மாதவ்ராவ். மிகவும் சக்தி வாய்ந்த பேஷ்வா முதலாம் பாஜிராவ். சிம்ம விஷ்ணு பல்லவர். ஜெயசிம்மா 1 சாளுக்கியா. ஆதித்யா 1 ஸோ சோழர். ஓகேவா. சதகர்ணி சாத்தவாகனா. 2143 தான் ஆன்சர். இல்துமிஷ்னால் நிர்வகிக்கப்பட்ட நிர்வாக குழுவின் பெயர் என்னன்னா துர்கானி-இ சஹல்கானி. அமீர் ஹசன் தெஹ்லுய் டேஷ் அரசரோட அவையில் சூஃபி கவிஞராக இருந்தார் அப்படின்னா முகமது பின் துக்ளக். அமீர் ஹசன் தெஹ்லுய் முகமது பின் துக்ளக். பல்லவர்கள் காலத்தில் அயல்நாட்டு வணிகர்கள் டேஷ் என்று அறியப்பட்டனர். நானா தேசி. கீழ்கண்டவற்றுள் சரியான இணை எதுனா போன்ஸ்லே நாக்பூர் தான் சரி. ஓகேவா. மற்றதெல்லாம் தப்பு. ஸோ இவ்வளோ தான் இன்றைக்கான கொஷின்ஸ். யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.